லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். இந்தியாவில் இதுவரை 15 மக்கள் தொகை கணக்கெடுப்புகள் நடந்துள்ளது. இதில் சுதந்திரத்திற்கு பிறகு 7 கணக்கெடுப்புகள் நடந்துள்ளன. ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும். ஆனால் 2021 நடத்தப்பட வேண்டிய கணக்கெடுப்பு கொரோனா காரணமாக நடக்கவில்லை. இந்த நிலையில் தற்போது இந்தியா முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கியுள்ளது. கடந்த ஜூலை 17 முதல் 31 வரை சுய கணக்கெடுப்பு முறையில் ஆன்லைன் மூலம் நடந்தது. இதன் தொடர்ச்சியாக கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் மூலம் வீடுகள் தோறும் கணக்கெடுப்பு பணியானது இன்று துவங்கியது. ஆகஸ்ட் 30 வரை நடக்க உள்ளது. மாநிலத்தின் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கும் வலுவான கொள்கைகளை உருவாக்கவும் திட்டமிடுதலுக்கும் இந்த துல்லியமான தரவு சேகரிப்பு மிக முக்கியமானது. இந்த கணக்கெடுப்பில் வீடுகளின் நிலை, குடிநீர், மின்சாரம், இணைய வசதி, சமையல் எரிபொருள், கழிப்பிடம், கணினி போன்ற வசதிகளுடன் வீட்டின் உரிமை, குடும்ப உறுப்பினர் எண்ணிக்கை, உட்கொள்ளும் உணவு, வாகனங்கள், அலைபேசி உள்ளிட்ட 33 கேள்விகள் கேட்கப்படும். கணக்கெடுப்பாளர்கள் அலைபேசி செயலிகள் மூலம் தரவுகள் சேகரிக்கப்படும். அதே சமயத்தில் தனிப்பட்ட தரவுகள் பாதுகாக்கப்படுவதும் உறுதி செய்யப்படும். அனைத்து பொதுமக்களும் கணக்கெடுப்பாளர்களின் கேள்விகளுக்கு சரியான விவரங்களை வழங்கி தங்களது முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். 1948ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டப்படி சேகரிக்கப்படும் தகவல்கள் ரகசியமாக வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகு 2027 பிப்ரவரியில் 2ஆம் கட்ட கணக்கெடுப்பு நடக்கும். இதன்பின் 2027 மார்ச் 1ஆம் தேதி மக்கள் தொகை விவரம் அறிவிக்கப்படும்.